அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசினருக்கு இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு 2 குரு வக்கிரம், 4 கேது, அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 10 ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். ராசியாதிபதி சுக்கிரன், சூரியன், செவ்வாய் சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுதல் வேண்டும். ஏனென்றால் 3 கிரகங்களும் 4 கிரகங்களும் அஷ்டமத்தில் உள்ளன. உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். ஆக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. கண்ட இடங்களில் கண்ட பொருட்களை சாப்பிடுதல் கூடாது. நொறுக்கு தீனி கூடாது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. யாருக்கும் பணம் கடன் கொடுக்க வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். தேவையில்லாத தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பேச்சில் சற்று பொறுமை தேவை. ஏனென்றால் 2 அக்னி கிரகங்கள், உஷ்ண கிரகங்கள், சூரியனும் செவ்வாயும் அஷ்டமத்தில் இருப்பதால் பேச்சில் அவ்வப்போது உஷ்ணம் வெளிப்படும். பொறுமை தேவை. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்களிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். யாரிடமும் அனாவசியமான பேச்சுக்களை வைத்துக் கொள்ளுதல் கூடாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனமாக இருங்கள். மற்றவர் விஷயங்களில் தலையிடுதல் கூடாது. மாணவியர்கள் தேவையில்லாத நட்புறவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. நன்றாக படித்தல் வேண்டும். விரையாதிபதி செவ்வாய் 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் இருப்பதால் சற்றும் எதிர்பாராத ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எல்ஐசி இன்சூரன்ஸ் விஷயங்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. ராசிநாதன் சுக்கிரன் 8இல் அமர்ந்து சில மறைமுகமான உதவிகளையும் ஏற்றங்களையும் கொடுப்பார். லாபாதிபதி குரு 2இல் அமர்ந்து இருப்பது நல்ல அமைப்புதான். அவர் அடுத்து தகவல் தொழில்நுட்பம், பத்திரிகை துறையில் எதிர்பார்த்த உயர்வு உண்டு. நல்ல வருமானம் கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சீக்கிரம் அது மறைந்துவிடும். ஆனால் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவும் மற்றொரு பக்கம் அதிகரித்து கொண்டே வரும். சிக்கனம் அவசியம். பல நேரங்களில் உங்களை அறியாமலேயே கடன் வாங்கி மாட்டிக்கொள்வீர்கள். எல்லா விஷயங்களுக்கும் கடின உழைப்பு தர வேண்டி இருக்கும். மனதில் அதனால் சோர்வு இருக்கும். பயணங்களின் போது உடல் நிலையையும் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து பொருட்களை களவு போகாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.